நீ பண்றதால தேவையில்லாம எனக்கு கடுப்பு. நானே லோக்கல் தான். என்னயா நான் அவன் உனக்கு இவ்வளவுதான் சும்மா கடுப்பு. நான் சொல்றேன் சொன்னா சார் ஆக்சுவலா திருக்கோயிலூர் வரைக்கும் போனோம். ட்ராப் பண்ணிடுறீங்களா? திருக்கோயிலூர். ஆமா சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஸோ மச். பஸ் டைம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் அர்ஜென்ட் சார், அதனால கிளம்பணும். சரி சரி ஓகே. இங்கெல்லாம் பஸ் டைமுக்கு தான் வரும்ல? இல்ல சார், ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை பஸ் வரும். ஆக்சுவலா இப்போ தெரியல, லீவ் பஸ் இது வரல போல இருக்குது. நடம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வர்றதுக்கு. சார் அர்ஜென்ட் சார், பெங்களூர் வரைக்கும் போறேன். சரி சரி சார், லிஃப்ட் கேட்டேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல சார். ஆக்சுவலா நிறைய பேர் நிறுத்த மாட்டாங்க, நீங்க அவசரம் நிறுத்திருக்கீங்க. சரி சரி, இதுல என்ன இருக்கு? உதவி தானே. உங்க பேரு? என் பேர் பரந்தாமன் சார். பரந்தாமன்? பரந்தாமன். ஷார்ட் நேம் தமன். தமன்? தமன். தமன் கூப்பிடுவாங்க. ஆமா சார். பெங்களூர் போறீங்க இப்ப? ஆமா சார், பெங்களூர் சார். என்ன வேலை செய்றீங்க? நாங்க என்ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். ராயல் என்ஃபீல்டில். ராயல் என்ஃபீல்டு சைக்கிள் இல்லையா? சைக்கிள் கம்பெனி? சைக்கிள் கம்பெனி. ராயல் என்ஃபீல்டு பைக் கம்பெனி. ராயல் என்ஃபீல்ட்ல பைக் இருக்கா? ஆமா சார். என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இல்ல, ராயல் என்ஃபீல்டுன்றது சைக்கிள் கம்பெனி என்ன சார்? ஆக்சுவலா ராயல் என்ஃபீல்டு என்ன மாதிரி ஒரு கம்பெனி? அது பெரிய நெட்வொர்க். அது நான் கேள்விப்பட்டது இல்லைன்னா. சைக்கிள் தெரியும், ராயல் என்ஃபீல்ட்ல பைக் இருக்கா? அப்படிங்களா? எனக்கு எதுவும் தெரியாது சார். இப்ப புதுசா என்ன லான்ச் பண்ணிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா நமக்கு தெரியாது. வேலை செய்றீங்கன்றீங்க, அப்புறம் தெரியாது? இல்ல சார், இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நான் எனக்கு தெரிஞ்சு பைக் தான். அப்படியா? ஆமா. கார் எல்லாம் அந்த மாதிரி இல்ல, கார்லாம் கிடையாது சார். சொந்த ஊரு? சொந்த ஊர் இங்க சார், சித்தலிங்க மேடம். இப்ப யார் நடந்தான்? ஆமா. இல்ல, இதுக்கு அடுத்த ஸ்டாப். இதுக்கு முன்னாடி போகணும்? இதுக்கு முன்னாடி போகணும். சரி. என்ன சம்பளம் வாங்குறீங்க? நான் வந்து 25,000 வாங்குறேன் சார். நீங்க எங்க சார்? நான் வந்து சென்னையில இருக்கிறதுனால. ஆமாங்களா? இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தேன். நம்ம விழுப்புரம் வழியா வந்தா ரொம்ப டிராபிக்கா இருக்கு, அதனால அரசூர்ல பூந்து இப்படி வந்துட்டு இருக்கிறது. இல்ல, உங்களுக்கு இது சுத்துவலி தான். ஆக்சுவலா நிறைய இருக்கும். டிராபிக் இருக்காது இல்ல? அதுனா நம்மளுக்கு இப்ப பொங்கல் முடிஞ்செல்லாம் ஊருக்கு போற டைம் அது. ஓகே ஓகே. டிராபிக் இருக்கும். இதுன்னா நம்மளுக்கு ஃப்ரீயா போயிடலாம், அதனால இந்த வழியா வந்துட்டு இருக்கேன். அப்படிங்களா? ஃப்ரெண்ட பாக்க போயிட்டு இருக்கேன் நானு. காசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கேட்டா போல ஃப்ரெண்டு. ஓகே. கொடுத்துட்டான். கொடுத்து 2 மாசத்துல வந்து திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னாப்புல. 2 மாசத்துல கொடுக்குறேன்றான், ஆனா 6 மாசம் ஆயிருச்சு. இது வரைக்கும் 1 ரூபாய் திருப்பி கொடுக்கல. சரி, நேர்ல போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன். என் போன்ல இருந்து காலைல இருந்து ஒரு 10-15 தடவை போன் பண்றேன், எடுக்க மாட்டான். அப்படிங்களா? சரி, நேர்ல போன் போயிட்டு இருக்கிறேன். இல்ல, ஆக்சுவலா காசு விஷயத்துல வந்து கேக்குறாங்க, நம்ம குடுக்குறோம். பட் தான் திருப்பி நம்ம கொடுக்கும் போது நல்லவனா தெரியும். ஓகே. திருப்பி கேட்கும் போது கெட்டவனா மாறிடுறோம். புரியுதுங்களா? புரியுது சார், புரியுது. காசு நம்ம கொடுக்கும் போது நம்ம எப்படி கடவுளா தெரியும், அந்த பரவாயில்ல மச்சான் ரொம்ப உதவி பண்ண, அந்த மாதிரி இப்படிலாம் பேசுவானோ. திருப்பி கேட்கும் போது நம்ம ஒரு பகையாளி மாதிரி மாறிடுறோம் அவங்களுக்கு. நம்ம கடன் கொடுக்கறது நிப்பாட்டி வரணும். இவன்கிட்ட இருந்து வாங்கினா போகுதுன்றது எனக்கு. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்க போன்ல இருந்து ஒரு போன் பண்ணி பாக்கட்டுமா? சரி, ஓகே சார். ஆமா, உங்க போன்ல இருந்து கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. 10 கண்டிப்பா எடுப்பாங்க. 10 பண்ணிட்டேன் காலைல இருந்து. சரி, பண்ணிட்டா ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, நம்மளோட ரிட்டர்ன் போயிடலான்னு பாக்குறான், எடுக்க மாட்டான் அவன். இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க கால் பண்ணுங்க, என் நம்பர்ல இருந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு பேசுங்க. வண்டி வர முடியாது. ரோடு சின்ன ரோடா இருக்குது. இதுல என்ன சார், கண்டிப்பா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணல. அவன் போன் எடுத்து நம்மளுக்கு பைல் சொல்லிட்டானா, இல்ல இன்னைக்கு இல்ல நாளைக்கு அந்த மாதிரி சொன்னானா? இல்ல, நான் அவனுக்காக நான் டீசல் போட்டுக்கிட்டு இவ்வளவு தூரம் நான் வரது வேஸ்ட் தான். கண்டிப்பா. நம்பர் சொல்றேன், உனக்கு போடுங்க. சொல்லுங்க சார். 974141. நான் பேசுறேன். தள்ளி நிறுத்திக்கலாம். இல்ல பரவாயில்ல. எடுக்க மாட்டான். மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. லாக் வந்துருச்சு. லாக் எடுங்க.
சிம் ஒண்ணா? ஆமா சார். கோச்சிக்காதீங்க, ஒரு 5 நிமிஷம். ஓகே சார். ஹலோ ஹலோ, ஏண்டா உனக்கு மானம் மரியாதை சூடு சொரணம் ஏதாவது இருக்கா? கொஞ்சமா இருக்கா? ஏண்டா சோறு தான் தின்ற. ஏண்டா காசு ஏய் மென்டல், நீ தான்டா மென்டல். காசு வாங்கி 2 மாசம் ஆகுது, போன் போட்டா எடுக்க மாட்டா. உனக்கெல்லாம் எதுக்குடா மீச உனக்கெல்லாம்? என்னது ராங் நம்பரா? சரி என்ன சார்? 76 தானே சொன்னேன் உங்கள்ட்ட நான். ஆமா 76 தான். 86 போட்டுக்கிறீங்கண்ணா சார். நீங்க சொன்ன number தான் போட்டேன் சார். ஐயோ சார், கோச்சிங்க. போலீஸா? சாரி சார், சாரி சார். ஐயோ சார் 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 சார், எடுத்த உடனே அவ்வளோதான் சொல்லணும். நான் கோவத்துல சார். ரைட்டு சார், நீங்க போலீஸ்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? எனக்கு சார் புரியுது சார், ஒரு கோவத்துல பேசிட்டு நானு சார். நான் எதாவது சார், இங்க பாருங்க, இப்ப நீங்க தான் தேவையில்லாம பேசுறீங்க சார். கட் பண்ணுங்க சார். விட்டுருங்க, பேசாதீங்க சார். இதெல்லாம் தேவையில்லாம நீங்க பேசுறீங்க, அப்புறம் எனக்கும் பேச தெரியும் சார். அது ஏன் ஃபோன் சார்? சார் போலீஸ் தான் சார், நான் இல்ல சொல்ல சார் உங்களை நானு. நீங்க போலீஸ்னு எனக்கு தெரியுமா? ஏதோ ஒரு நம்பர் மாத்தி போட்டோம், சரி ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன். நீங்க பெருந்தன்மை எடுத்து விட்டு கொடுத்து போங்க. நீங்க அதை காட்டணுமா அந்த பவர்? சார் நீங்க இங்க பாருங்க, இது தேவையில்லாம பேசுறீங்க நீங்க. யோ நீ மரியாதை பேசாம சார். ராங் நம்பர் தான், கட் பண்ணுங்க. அதுக்கு நீ மரியாதை கொடுத்தாலே நான் தெரியாம தான் பேசணும். அதுக்கு ஆமா ஆமா சார். சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? இப்ப நான் மாத்தி போட்டு நான் ஒத்துக்கிறேன்ல. யோ நீ மரியாதை பேச ஏய் நீ தான்டா மயிர. நீ தான் மயிறு, நான் மயிறு கிடையாது. நீ தான்டா மென்டல். அது ஏன் போன்? அது இருண்ணா, நீ தான்டா மென்டல். ஏன் போன் சார்? நான் தான் மாத்தி போட்டேன். அடங்கும் சார். ஏய் வாயில, ஏய் நீ தான்டா பைத்தியம், நீ தான் மென்டல், நீ தான் லூசு, நீ தான் எல்லாமே. சார் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க சார். அது ஏன் போன்? அட மென்டல். ஏய் இப்ப என்னடா பண்ண சொல்ற? இப்ப என்ன பண்ண சொல்ற நீ? இருண்ணா சார் கொடுங்க நீங்க. இப்ப என்ன பண்ண சொல்ற? சரி மாத்தி போட்டான். ஆமா எங்க அண்ணன் நம்பர் இது. இப்ப என்ன பண்ணுவப்பா? வந்து புடிங்கிடுவ வந்து சார். சித்தலிங்க மடம் எங்க ஊரு. ஊரை எதுக்கு சார் சொல்றீங்க? நீங்க உங்க ஊரு சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. சித்தலிங்க மடம் தானே நீங்க? ஆமா. நீங்க எங்க அண்ணன் ஊர்ல வாடா நீ சம்பந்தமே இல்ல. எப்பா அவர் எங்க அண்ணன் கத்துறாரு, நான் போன கூட நான் திட்டுன்றாரு சார். நீ போலி எப்ப நீ எவனா வர ஏதான்பா? நான் வந்து அண்ணன் கழுத்து அறுத்து நீனு. ஏய் நீ ஒரு அப்பனுக்கு பிறந்த வாடா சார். நீ வாடா சித்தலிங்க மடம் வந்து பரந்தாமன் கேட்டு போடுற. நீ பரந்தாமன் கேட்டு போடுறா சார். நீங்க போன் நீ வாடா, நீ ஆம்பளை இருந்தா வாடா. நீ முதல்ல இங்க கொடுங்க. முதல்ல நீங்க இருந்தா ஒரு நிமிஷம் சார். திட்டுறான் அவன், மரியாதை இல்லாம அவன். ஏய் நீ மரியாதை அவர் திட்டுறான், அவர் எப்படி சார் திட்டதான் செய்வாரு? ஏய் அவரை விடுறா, என்கிட்ட பேசுற. நீ ஆம்பளை என்கிட்ட பேசுறா சார். நீங்க போனை கொடுங்க சார். நீ ஆம்பளை இருந்தா நீ சித்தலிங்க மடம் வந்து பரந்தாமன் கேளு. உனக்கு அப்ப தெரியும் நான் யாருன்ட்டு உனக்கு. ஆனா இருந்தா நான் சொல்றேன் கேளு. நீங்க போன் கேட்டீங்க, நான் கொடுத்தேன். போன் கேட்டீங்க, அதுக்கு எதுக்கு அவரு திட்டுறீங்க? அவர் வந்து எங்க வீட்டுக்கு வந்து சித்தலிங்க மரத்துல என் வீட்டை புடிச்சுட்டு போனேன். என்ன ஆனா உங்களை போலீஸ் வந்து என்ன புடிச்சுட்டு போனோம். ஐயோ இப்ப நீங்க அதான் பாக்குறீங்க. நீங்க வண்டியில ஏறினதுக்கு அதான் நான் செஞ்ச இது. இப்போ ஒரு தம்பியாக ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா நீங்க? சொன்னீங்க நீங்க ஹெல்ப் பண்ணீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அவ்வளவுதான் பண்ண. அதான் தப்பு பண்ணா. நீங்க எதுக்கு சார் இது பண்ணீங்க? நான் நம்பர் நான் சொன்ன நீங்க தானே மாத்தி போட்டீங்க. நம்பர் நீங்க தானே மாத்தி போட்டீங்க. நீங்க சொன்ன நம்பர் தான் போட்டேன். கரெக்டா தான் போட்டேன். நான் சொன்னேன். நீங்க சொன்ன நம்பர் தான் சார் நான் போட்டேன். நீங்க மாத்தி போட்டீங்க. நீங்க சொன்ன நம்பர் தான் சார் நானே போட்டேன். நான் கரெக்டா தான் போட்டேன். நான் என்ன சார் பண்ணி தெரியாதா சார்? நான் மாடம் மேட்ச் நான் முட்டாளாப்பா? என்ன சார் பாக்குறதுக்கு டீசென்ட்டா இருக்கீங்க. இந்த மாதிரி 87 சொன்னதுக்கு நீ 77 போட்டு வச்சிருக்கா நீ? பாருங்க மறுபடியும் போன் வருது. நீங்க எதுவுமே பேசுறது? ஐயோ சாமி வேண்டாம். நீங்க எதுவும் பேசுறது இல்ல. நீங்க எதுவும் பேசல. ஹலோ
சார் இல்ல சார் ஆக்சுவலா ஏய் நீ ஆம்பளை இருந்தா வாடா இங்க. ஆம்பளை இருந்தா வரணும். lift ஏய் நீ வாடா, நீ முத வாடா. சார் அவரு பேச யாருன்னு காட்டு. சும்மாடியா கம்ப்ளீட் நீ கடுப்பேத்தி யாருன்னு வந்து காட்டுற. பாரு நான் உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. நான் சொல்றேன், அவன் மரியாதை கொடுத்து பேச சும்மா மாட்டான். கடுப்பேத்திட்டு நீ வாடா. யார உன் கூட லிப்ட் கேட்ட மாதிரி முத்தி செருப்பால் அடிக்க நான் வந்து அப்படியே இல்லை பைக் வச்சு கேட்டு போயிருப்பேன் நானு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி லேட் ஆயிடுச்சு கூட கேட்ட மரியாதை இல்லாம என்ன பேசுறேன். வாடா, சும்மா சும்மா திட்டல நீ. அவனை திட்டணுமா இல்லையா? ஹலோ நீ என்ன வந்து குடிங்களான்னு கேக்குற. நீ வாடா, நீ முத வாடா. மத்தபடி சித்தலிங்கம் முத வந்து பரந்தாமன் கேள்ற முத யாரா நீனு? நீ வாடா, நீ யாரா நினைக்கிறடா? மேடம் தான் நீ வாடா, நீ கழுத்து அறுத்துறியா வந்து, கழுத்து அறுத்துறியா வந்து. நான் ஆக்சுவலா நீ எவனா இருந்தா லிப்ட் உள்ள போட்டுறியா? சும்மாடியா கடுப்பேத்திட்டு அவனுக்கு விடாத, அவனை விடாத சும்மா எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு போன் போட்டா ராங் சார் நான் சொல்ற ஒரு நிமிஷம் கேளுங்க ராங் போன் நம்பர் போட்டா ராங் நம்பர் பார்த்து நம்பர் கொடுப்பேன். சும்மாடியா கடுப்பேத்து உனக்கு ஃபுல்லாதான் சும்மா கடுப்பேத்தி இது பண்ணிட்டு நீ தப்பு நீ பண்ணிருக்க நான் பண்ணல நான் பண்ணல. நீ போன் கேட்டா நான் போன் கொடுத்தல நம்பர் மாத்தி போட்டுக்கற. போன் நீ கேட்டா வாடா, நீ வாடா நீ. நீ போன் கேட்ட நான் கொடுத்தல நம்பர் மிஸ் நம்பர் வந்து யார் நீங்க மறுபடியும் கால் பண்றாரு. நான் பேசுறேன் குண்ண. சார் நீங்க எதுவும் பேச தேவையில்ல சாமி, நீங்க எதுவுமே பேச தேவையில்ல, வேணாம் நான் பேசிக்கிறேன் விடுங்க. ஹலோ சார் என்ன சார் ராங் நம்பர் அவர் ஏதோ லிஃப்ட் கேட்டா நம்பர் மாத்தி போட்டா நம்பர் மாத்தி போட்டான் சார். தெரியும் என்ன சார் கேக்குறீங்க? ஒரு நம்பர் மாத்தி இவனை தூக்கி உள்ள வைங்கன்ற முத யாரா இருந்தா முத நம்பர் ஒரு நம்பர் மாத்தி ஒன்னால பாடுவா என்ன திட்டா இருப்ப என்ன திருப்பி லொகேஷன் ட்ராக் பண்றேன்றாரு. பண்ண போறேன் நீ பண்ண போறேன் வசூல் நீ எதுக்கு என் நம்பர்ல இருந்து பண்ணி நீ போறதுக்கு நான் மாட்டணுமா? நான் போலீஸ் உட்காந்துக்கணுமா? கதையா இருக்குது. நீ கதையா இருக்கு நம்பர் நீ தானே மாத்தி போடுற. நீ வாடா வாடா சும்மா கடுப்பேத்தாயா போயா. ஹலோ சார் ஆக்சுவலா வந்து லிஃப்ட் கேட் ஆக்சுவலா தான் எனக்கு தெரியாது. எனக்கு நம்பர் வந்து மாத்தி போட்டது நான் தான் இல்லன்னு சொல்ல ஒத்துக்கிட்டேன். ஆனா என்ன பண்ணோம், இந்த மாதிரி நம்பர் மாத்தி போட்டுக்கிறப்பா நீ நம்பரை பாருப்பா அப்படின்னு சொல்லணும். நீ எவனா வேணா இரு, யாரா வேணா இரு, எனக்கு பயமே கிடையாது. எங்க அண்ணன் இருக்கிறவரை எனக்கு பயமே கிடையாதுடா. எனக்கு பயமே கிடையாது. நீ வா, வா. யாரு அண்ணா என்னன்னா இந்த மாதிரி கைட்டு விட்டு எல்லாம் போக கூடாது. கழட்டி விட்டு போறாங்க என்ன கழட்டி விட்டு என்ன போறாங்க? ஏன்னா நீ அவன் என்னன்னா ஹலோ நம்பர் மாத்தி போட்டா உலகத்துல என்ன சொல்லுவாங்க, நம்பர் மாறிடுச்சு தெரியாம போட்டோம்பா பாருப்பா நம்பரை பாருப்பான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் அப்படி நான் இப்படி உன்னை இது பண்றோம் கீச்சுடா கீச்சுடா உன்னை கீச்சிரும். சும்மா கடுப்பேத்தாதியா அவனுக்கு இவ்வளவுதான் கடுப்பேத்துன்னு இருக்காது சார். அவரு அண்ணன் கிடையாது யாரு கிடையாது சார். லிப்ட் கேட்ட தம்பினா வண்டியில வரும் அவர் எல்லாமே நான் தான் நினைச்சிருக்கிறாரியா, நான் தான் நினைச்சிருக்கிறாரு. சும்மாடி கடுப்பேத்தாத சார். அவர் வந்து வந்தாரு வண்டியில எங்க ஒர்க் பண்றீங்கன்னாரு. அது கம்பெனில என்ன சொல்றான், அப்புறம் கம்பெனிக்கு வந்து கேட்டாரு. அதுக்கப்புறம் அவர் மட்டும் இதுதான் சொல்றாரு, மத்தபடி எனக்கு அவர் அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாது. எனக்கு ஏதாவது பிரச்சனை இப்படிதான் சொல்லுவாரு அவர். ஆனா வருவாரு, அவரை தாண்டி நீ தொடரணும். அவர் சாமி உங்க கூட நான் ஏற நம்பாரு என் புத்தி நானே செருப்பால் அடிப்பா செருப்பால் அடிக்குது நான் அடிக்க நான் செருப்பால் அடிப்பா உன்ன வாடா நீனே. சார் மன்னிப்பு கேள்றா எங்கள்ட்ட 2 பேர்ட்ட மன்னிப்பு கேள்றா வந்து கால்ல உருடா வந்து மன்னிப்பு கேள்றா வந்து மன்னிப்பு கேள்றா வந்து மன்னிப்பு கேள்றா விடுங்க நாங்க தரோம். நீ பண்ண இதெல்லாம் எனக்கு தேவையில்லாம எனக்கு கடுப்பேத்து. நாங்க லோக்கல்ரா, நானே லோக்கல் தான். என்னையா நான் அவன் உனக்கு இவ்வளவுதான் சும்மா கடுப்பேத்துன்னு இருக்க. அவனை திட்ட மாட்டேன், என்ன தம்பியை திட்டுறேன் நீனே. சார் அதெல்லாம் கிடையாது சார். நீங்க பெங்களூர்ல ராயல் என்ஃபீல்டு கம்பெனில வேலை பறந்த நீ யாருன்னு கேளு. நான் இருந்தானா நான் வண்டி முடியா நான் சொல்றேன் கேளு. நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளு. உள்ள நான் சொல்றேன். சரி நான் பேச மாட்டேன், வாங்க நான் பேச மாட்டேன், உட்காரேன். நான் பேச மாட்டேன். அது வந்து என் ஃப்ரெண்டு தான், போலீஸ் எல்லாம் கிடையாது. சும்மா யூடியூப் பிராங்க்ண்ணா இது. என்ன சார் கோச்சிக்கிறேன் மன்னிச்சிருந்தாங்க. சார் என் போன் இந்த மாதிரி பண்ணாதீங்க சார். நீங்க கோச்சிக்கிறேன் சார், நீங்க இந்த மாதிரி பண்ணி விளையாட்டு தான் பண்ணா. என் ஃப்ரெண்டு தான் அவன். கோச்சிக்கிறேன், போலீஸ் எல்லாம் கிடையாது. அவர் எதுக்கு சார் அப்படி பேசுறாரு? சும்மா விளையாட்டு தானே பண்ணான்.
கோச்சிக்காதீங்க சரிங்களா? சார் இங்க திடீர்னு இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆயிடுச்சு மேடம். சரி கோச்சிக்காதீங்க. பெல்ட் சீட் பெல்ட் போட்டுங்க. பண்ணிருக்கீங்க. நான் ரெண்டு என்னவோ ஏதோ நினைச்சிட்டேன், என்னடா இது திடீர்னு. இல்ல மத்த ஃப்ரெண்டா இருந்தா கூட பிரச்சனை இல்ல. போலீஸ் போன் பண்றாரு உடனே ரொம்ப என்கொயர்லாம் பண்ண ஆரம்பிச்ச. ஆமா ஐயோ, ஏற்கனவே நம்ம சாதா போலீஸ் வந்து நின்னாவே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி வந்துரும். நீங்க ரெண்டு சொல்லிட்டீங்களா, சுத்தமா எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துல. எனக்கு என்னடா இது அப்படின்னு. ஒன்னும் போங்க இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி போங்க பாத்துட்டு. ராயல் என்ஃபீல்டுன்றது வந்து பைக் கம்பெனி தான். ஆமால, நான் சும்மா விளையாட்டுக்கு அந்த மாதிரி சைக்கிளான்னு கேட்டேன். போச்சு எதையும். அதான் என்னடா இது திடீர்னு சைக்கிள்னு சொல்றாருன்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு. சரி ஓகே, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க ஓகேவா? சரி, உங்க ஃப்ரெண்ட் ஏதாவது தப்பா திட்டு இருந்தாலும் மன்னிச்சிருங்க. இல்ல நானும் உங்களை வந்து மேல அதெல்லாம் பரவாயில்ல. அப்ப இந்த அளவு கூட நீங்க பண்ணலாம், அப்புறம் என்ன இருக்குது? இல்ல எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு நீங்க பண்ணவோ. எனக்கு அதனாலதான் உங்கள்ட்ட நான் எமோஷனலா ரொம்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒன்னும் நீங்க அடிச்சிருந்தாலும் ஒன்னும் சொல்ல மாட்டேன். சரி, இப்ப இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணதெல்லாம் ரெக்கார்டா இருக்கும். அதுல உங்க வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுக்கலாமா? யூடியூப்லயா? ஆமா, மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க. உங்களுக்கு சம்மதம் ஓகேன்னா போடுவான், இல்லன்னா வேண்டாம். ஆக்சுவலா வேணும். சரி ஓகே, நீங்க போடுங்க. ஓகே, சும்மா ஒரு விளையாட்டு காமெடியா பண்றது தான் அது. அதுவும் அதான் சொல்றேன், இப்போ உங்க ஃபேஸ் வந்து யூடியூப்ல வரும், மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு சம்மதம் நீங்க சொன்னீங்கன்னா நான் போடுவோம், வேண்டாம்னா டெலிட் பண்ணிட்டு இதே கண்டென்ட் வேற ஆள்கிட்ட போடணும். அவ்வளவுதான். நீங்க எனக்காக நீங்க கிடையாது. போடுங்க சார். ஓகேனா போட்டுக்கலாம். போட்டுக்கலாமா? ஓகே, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. சொல்லுங்க. புரியல. வீடியோ லைக் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. இங்க கை காட்டுங்க. இல்ல நீங்க மொதல் சொல்லுங்க. இல்ல நீங்க கை காட்டுங்க, அப்படியே சொல்லுங்க. நான் வீடியோ லைக் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.